பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் கூட போன வாரம் நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம் வாக்குத்தத்தம் கிடைத்த பின் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி. குறிப்பா கட்டளைகள் ஆண்டு வேண்டான்னு சொன்னா அதை விட்டுறணும், அதை விட்டு விலகிடணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள நல்லா கவனிச்சு பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதில் பலனை புசிப்பாய். 17ஆம் வசனம் இப்படி சொல்லு. வசனத்துல ஏவாளுக்கு ஆண்டவர் பனிஷ் பண்றாரு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, கர்ப்ப வேதனை நீ படுவாய் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனைன்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்க கூடாதுன்னு ஆதாம்கிட்ட சொல்றாரு. ஆனா ஏவாளோ சர்ப்பத்தினால, அதாவது பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசிக்க ஆயத்தமாறாங்க. அதை கொடுக்கும் போது ஒருவேளை ஆதாம் எந்த மரத்துல இருந்து எந்த கனியை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம். அந்த கனியை பத்தி அங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு இந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா எதையுமே சொல்லாம, எதையுமே கேட்காம ஆதாம் செய்த தவறு, ஏவாள் சொன்னோன்னு அப்படியே கேட்டு ஓகேன்னு சொல்லி புசிச்சிருக்கணும். கர்த்தர் வேண்டான்னு சொன்னா, தயவு செய்து பிரியமான ஜனமே, கர்த்தருடைய சமூகத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஆண்டவர் எதை வேணான்னு சொல்றாரோ அதை நீங்க குறைச்சிக்கிட்டே இருக்க கூடாது. அதை பத்தி நீங்க தீர விசாரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்க, விலகி போயிடுங்க. அது எதா இருந்தாலும் சரி. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எது நல்லது கேட்டதுன்னு சொல்லி. தயவு செய்து இதோ இனி வரக்கூடிய நாட்களிலாவது கர்த்தரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless.